என்னாடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியேன். மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது விதியா அல்லது மதியா என்று கலியுக காலகட்டத்தில் விதியினா என்ன, மதியினா என்ன? இந்த விதி என்பது இந்த பூலோகத்திலே ஒரு பிறக்கின்ற சமயத்தில் ஒரு குழந்தை ஊனமாக பிறத்தல், அல்லது கண் பார்வையிழந்து பிறத்தல், காது கேளாமை, அவருடைய பூர்வீக கர்மாவினால் இது நடக்கக்கூடிய விஷயமாகும். இதுவே விதியாகும். இந்த விதியை நாம் கர்மா என்று சொல்கின்றோம். இது கர்மாவின் ரீதியாக வரக்கூடிய செயல்பாடுகள். இந்த கர்மாவை போக்கக்கூடிய சக்தி, அழிக்கக்கூடிய சக்தி உன்னுடைய ஆன்மாவால் அல்லது உன்னுடைய புத்தியால் தான் முடியுமே தவிர மற்றவர்களால் ஒருபோதும் அதை பாவத்தை போர்க்க முடியாது என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும். நடைமுறையாக செயல்பாட்டில் நாம் கண்ணார பார்க்கக்கூடிய செயல்பாடுகளும் ஆகும். அப்ப ஒரு மனிதனை நிர்ணயம் செய்யக்கூடியது, அவன் வாழ்க்கை நிர்ணயம் செய்யக்கூடியது இரண்டு விஷயமாகும். ஒன்று புத்தி, அதாவது ஞானம் என்று சொல்லக்கூடிய புத்தி. இரண்டாவதாக சொல்லக்கூடியது மனம். இந்த புத்தி மனம் இரண்டுக்கும் இடையில்தான் அவருடைய வாழ்க்கையானது சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்கின்றான் என்பதை சிறப்பாக நிர்ணயம் செய்யக்கூடியது. அப்ப இந்த புத்தி என்பது என்ன அப்படி என்று பார்க்கின்ற சமயத்தில் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும், எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலினால் வரக்கூடிய இன்பம், துன்பம் அல்லது கஷ்டங்கள், நஷ்டங்கள், குறைபாடுகள், இதையெல்லாம் அழகாக நமக்கு படம் போட்டு காமிக்கக்கூடியது தான் இந்த புத்தி ஆகும். இதை ஞானம் என்று சொல்லுகின்றோம், அறிவு என்று சொல்லுகின்றோம். இப்படி இந்த புத்தினால் வரக்கூடிய செயல்பாடுகளை தடுத்து தன் புத்தியின் செயல்பாடுகளை மாற்றுவது தம்முடைய மனமாகும். மனம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கின்ற சமயத்தில் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை செய்ய விடாமல் தடுத்து பாவகாரியங்களுக்கு நம்ம இட்டு செல்லக்கூடியது மனமாகும். அப்போ இந்த மனம் என்ன, எப்படிப்பட்டது என்றால் ஒரு இன்பத்தையே அடைய வேண்டும் என்று ஆவலோடு செயல்படக்கூடிய மனமாகும். ஒரு இன்பமான சந்தோஷமான நிகழ்வுகளில் மனிதனை சிக்க வைத்து அவனை சின்னாபின்னமாக்கி வாழ்க்கையில் அழிவுக்கு இட்டு செல்லக்கூடியது ஒரு மனமாகும். அப்ப இந்த மனம் என்பதும் புத்தி என்பதும், அப்ப புத்தி சொல்லக்கூடிய செயல்பாடுகளை சரியாக செய்கின்ற சமயத்தில் இந்த மனமானது என்ன பண்ணும்னா அவனை மாற்றி சிந்தனைகளை, நல்ல சிந்தனைகளை செய்ய விடாமல் கர்மகாரியங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியது மனமாகும். அப்ப உன்னுடைய உற்ற நண்பன், உன்னை காக்கக்கூடிய நண்பன், உயிர் காக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடியது உன் புத்தி ஆகும். உன் கூடவே இருந்து உன்னை துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆளாக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பது உன்னுடைய மனமாகும். அப்ப நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக இந்த மனமும் இந்த புத்தியும் பயங்கரமான சண்டை போட்டு கொள்ளும். ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு குடிகார் மதுபானத்திற்கு அடிமையானவர் மது குடிக்க செல்கின்ற சமயத்திலே அவன் புத்தியானது அவனிடம் எடுத்து சொல்லும், இந்த இடத்துக்கு போக வேண்டாம், உன்னை நம்பி உன்னுடைய மனைவி இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், உன் வீட்டிற்கு நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நீ சம்பாதித்த பணத்தை கொண்டு போய் நல்ல செயலுக்கு செயல்படுத்து அப்படி என்று உன் புத்தி உனக்கு சொல்லி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மனமானது என்ன பண்ணும் அப்படி என்றால், நீ இதை குடித்தா என்ன பண்ணுவ, நீ சந்தோஷமாக இருப்ப, உலகத்தெல்லாம் மறந்து இன்பமாக இருப்ப என்று சொல்லி அந்த புத்தியை என்ன பண்ணிடுது, இந்த மனமானது கொன்று விடுகிறது. அப்ப அந்த மனம் என்ற இடத்தில் என்ன பண்ணுகிறது என்றால் தன் செயல்பாடுகளில் செம்மையாக செயல்படுகின்ற காரணத்தினால் அவன் சிக்குண்டு சின்னாபனமாகக்கூடிய செயல்பாடுகள் ஆகும்.
இந்த மனம் என்பது எப்படி அப்படின்னா ஒரு காணல் நீரை போல, நாம் தூரத்திலிருந்து பார்க்கின்ற சமயத்தில் தண்ணி ஓடுவதை போல இருக்கும். ஆனால் அருகில் போட்டு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. இதுதான் சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய ஆவலை தூண்டிவிட்டு மனிதனை சிக்க வைக்கக்கூடியது இந்த மனமாகும். அப்ப எவன் ஒருவன் மனம் சொல்லை கேட்டு அவன் நடக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் தோல்வி என்ற இலக்கை நோக்கி பயணம் செய்கின்றான், தோல்வி அடைந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்றான். புத்தி என்று சொல்லக்கூடிய புத்தியின் செயல்பாடுகளுக்கு இணைந்து அந்த புத்தியோடு செம்மையாக நடக்கின்ற சமயத்தில் அவன் வாழ்க்கை என்னாகிறது? சிறப்பாகவும் செம்மையாகவும் அமையக்கூடிய ஒரு செயல்பாடுகளாகும். இதை தான் நான் சொல்றாங்கன்னா நம்முடைய ஆன்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. பரமாத்மா என்று சொல்லக்கூடிய நம்ம புத்தி ஆகும். ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த மனமாகும். அப்ப ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு சாட்சியாக இருப்பது எது அப்படின்னா அவனுடைய பரமாத்மாவாகும். எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் எந்த ஒரு தவறுகளை செய்தாலும் அந்த தவறுகளுக்கு உடனடியாக சாட்சியாக இருக்கக்கூடிய அவனுடைய பரமாத்மா என்ற சொல்லுடைய புத்தி ஆகும். இதை தான் நிறைய பேர் சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நண்பருடைய சொல்லையெல்லாம் கேட்டு நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட விஷயத்தில் சிக்கிக்கொண்டேன், என்னுடைய உறவுகளுடைய பேச்சை கேட்டு நான் சிக்கிக்கொண்டேன், இன்றைக்கு நான் கஷ்டப்படுகின்றேன் அப்படி என்பது அவன் மனமானது என்ன பண்ணுதுன்னா அவனுடைய நண்பர் ரீதியாக இன்பத்தை அடைவதற்கு மனதை தூண்டிவிட்டு அவன் அந்த புத்தி எனக்கூடிய ஞானத்தை கொன்று வாழ்க்கையை என்ன பண்ணுகின்றான்? சிக்கி சின்னாபின்னமாகின்றான். அதான் ஆசை என்று சொல்லக்கூடிய விஷயமாகும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, நாம் தகுதிக்கு மேல் ஆசைப்படுகின்ற சமயத்தில் நாம் புத்தியானது அதை தடுத்து நிறுத்தும். இதை செய்யாதே, சிக்கிக்கொள்வாய். எடுத்துக்காட்டாக ஒரு வீடு கட்டுகின்ற சமயத்தில் நம்மிடம் இருக்க பணத்துக்கு அதிகமாக அந்த வீடை நாம் வடிவமைக்கின்ற சமயத்தில் சில பேர்களாம் சொல்வார்கள், ஒரு முறை தான் கட்டுற, சிறப்பாக கட்டிக்கன்னு சொல்லி அவன் மனமானது அவன் புத்தி சொல்வதை கொன்று வாழ்க்கையில் சிக்கி சின்னாபின்னமாகி என்ன பண்ணுவான்? தன் வைத்திருந்த அந்த பணத்தையும் இழந்து அந்த வீட்டையும் இழந்து வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆகும். இது மட்டும் கிடையாது, எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதாக இருந்தாலும் சரி, ஒரு கார் வாங்கலாம் அல்லது ஒரு நகை வாங்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அவன் புத்திக்கு அடிமையானா என்றால் அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைகின்றான். அவன் அந்த மனத்திற்கு அடிமையாகின்ற சமயத்தில் தோல்வி என்ற இலக்கை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளாகும். ஆகினால் இதைதான் நம்முடைய அழகாக நம்முடைய சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்களாம் சொல்லியிருக்கிறார்கள். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் அழகாக சொல்லுகின்றேன் ஒரு பழமொழி சொல்வார்கள். அப்ப என்ன என்றால் நாம் யாரோடு சேருகின்றோமோ அதற்கு அடிமையாக மனதை நாம் அடிமைப்படுத்திக் கொள்கின்றோம். அப்போ நாம் புத்தி சொல்வதை நாம் என்ன பண்ணுவதில்லை, சரியாக கேட்காமல் தான் தன்னுடைய அந்த புலன்களாக இருக்கக்கூடிய கண், காது, செவி, அப்புறம் கால், கைகள், அது செல்கின்ற பாதையில் சென்று கொண்டே நாம் மனம் போன போக்கில் போகின்ற சமயத்தில் வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுகின்றோம்? தோற்று விடுகின்றோம். அதனால தான் அந்த மனதை சொல்லை கேட்காமல் புத்தி என்ற அந்த ஞானம் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை கேட்கின்ற சமயத்தில் வாழ்க்கையிலே என்ன பண்ணுகின்றோம்? நாம் கர்மகாரியங்கள் சிக்கி கொண்டாமல், கர்மகாரியங்களில் மாட்டிக்கொள்ளாமல் நல்ல ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு சான்றாக விளங்கக்கூடிய செய்தியாகும். நிறையா விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கின்ற சமயத்தில் எவன் ஒருவன் தன்னுடைய அந்த புத்திக்கு அடிமையாகாமல் மனதிற்கு அடிமையாகி ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து வாழ்க்கையில் எதை சாதிக்க வேணுமோ அதை சாதிக்க முடியாமல் என்ன பண்ணுகின்றான்? மனம் ஒன்று குரங்கு என்று சொல்வார்கள். அப்ப மனதை நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்லுகின்ற செயல்பாடுகளை ஒருபோது நாம் கேட்காமல் நாம் புத்தி சொல்வதை தான் கேட்க வேண்டும். புத்தி 90% நமக்கு நன்மைகளை செய்யும். ஆனால் இந்த மனமானது 10% 90% அந்த புத்தியை கூட கொன்றுவிடும். ஒரு குழந்தை படிக்கின்ற சமயத்தில் ஒரு குழந்தை படிக்கின்றான் என்றால் அவன் என்ன பண்ண படிக்கவில்லை, அவன் எல்லா பாடங்களிலும் மதிப்பெண் குறைவாக எடுக்கின்றான் என்று அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை, அறிவில்லை என்று சொல்லுவார்கள்.
அவனுக்கு அறிவும் இல்லை அல்லது புத்தியும் இல்லை என்பது கிடையாது. அவன் அந்த ஞானத்தையும் புத்தியும் என்ன பண்ணுகின்றான்? கொன்று விடுகின்றான். கொன்று என்ன பண்ணுகின்றான்? இந்த மனம் என்ற ஒரு மாயைக்குள் மாட்டிக்கொண்டு என்ன பண்ணுகின்றான்? சோம்பேறித்தனமாக வாழக்கூடியவனாக இருப்பான். ஒரு வேலையை நாம் செய்ய அந்த புத்தியானது ஆர்டர் போடும், இதை செய் என்று சொல்லும். அந்த மனம் என்ன சொல்லும்? இதை நாம் அப்புறம் செய்து கொள்ளலாம், சில நேரம் ஓய்வெடுக்கலாம், இல்லை நாளை மறுநாள் செய்து கொள்ளலாம் அப்படி என்று 90% நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய செயல்பாடுகளை இந்த மனமானது 10% உள்ளே புகுந்து நம்முடைய என்னது மனதை மாற்றி பாவத்தின் பழக்கம் நாம் இழுத்து கொண்டு என்ன பண்ணிடுவோம்? அழிவு செயல்களை உண்டாக்கக்கூடிய விஷயமாகும். நிறைய வகையான சாஸ்திரங்கத்தில் இந்த மனம் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை பெண்கள் அதிகமாக கேட்கக்கூடிய விஷயமாக சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதாகும். எல்லா பெண்களும் கிடையாது, நிறைய வகையான பெண்கள். சில பெண்கள் தன் புத்தின் ரீதியாக குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்வார்கள், செம்மையாக வழிநடத்தி செல்வார்கள். கம்பராமாயணத்திலே சீதை பிராட்டி ஒரு மானின் மீது ஆசைப்பட்ட காரணத்தினால், ஒரு மானின் மீது மனமானது புத்தி சொல்வதை கேட்காமல் மனம் சொல்லை அந்த சீதா பிராட்டி கேட்டதினால் ராமபிரான் பட்டவாடு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்ப இதுபோல் சில விஷயங்களை புத்தி ரீதியாக சகோதரிகள் நல்ல செயல்பாடுகளை நல்ல எண்ணங்களை வழிநடத்துகின்ற சமயத்தில் நம்முடைய குலங்கள் கோத்திரங்கள் சிறப்பாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகள், தன்னுடைய ஜீவாத்மாக இருக்கக்கூடிய மனம் என்ற அந்த மாயைக்குள் மாட்டிவிடாமல் புத்தி என்ற ஞானம் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவுடைய சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒன்றிணைந்து வாழ்க்கையில் செம்மையோடும் சிறப்போடும் வாழ்ந்து தம்முடைய குழந்தைகளுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க எல்லோருக்கும் சிவனருளும் சிவநாமமும் கிடைத்து சிறப்போடு வாழ சதா சிவநாதர் அருள்புரியட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நமஹ.